வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் சிவப்பரிசி ஆப்பம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிவப்பரிசி ஆப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். புட்டரிசி, அடுத்து இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2-3 முறை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கழுவியாச்சு. அடுத்து அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா வெளியிலேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து 2 முறையோ 3 முறையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் அரைக்கும் போது இந்த சாதத்தையும் இந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம முதல்ல எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசியை 2 பேட்சாக போட்டு அரைச்சி வச்சாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். நல்லா புளிக்கட்டும், காலையில் பார்க்கலாம். மாவு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கரண்டி இல்லாமல் கையில் கலக்கும் போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போது நம்ம அடுத்த நாள் காலையில் நம்மளோட ஆப்ப மாவு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போது கரண்டியை வச்சு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்துடலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு இப்போ தேவையான மாவு மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்க்குறேன் நான். இந்த சமையல் சோடா சேர்க்கும்போது ஆப்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி. அடுத்து அடுப்பில் ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இப்போது நம்ம வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த கடாயை எடுத்து இப்படி சுற்றுனீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இங்கே பாருங்கள். இப்போது தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலையே இது நல்லா வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்பம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி லைட்டாக இப்படி சுற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த ஆப்பமாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் தான் ஊற்ற போகிறேன். இது மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.